குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வணக்கம் ப்ரெஸ் மீடியா. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ப்ரெஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை. இந்த விழாவோட ஹீரோ மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார், குட் ஈவினிங் சார். டைரக்டர் அருண் பிரபு சார், உங்களை பற்றி சார் இன்டர்வியூவில் சொன்னப்போ தான் நான் உங்களை பற்றி கேட்டிருக்கேன். நான் உங்களை பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். சார் உங்களை பயங்கரமாக ரசிப்பார். அந்த இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவார். பட் உண்மையில் நீங்கள் அப்படி தான் சார் நடந்துக்கிறீங்க. அண்ட் அடுத்தது சக்தி திருமகன் பற்றி பேச வரேன். இந்த டைட்டில் யார் டிசைட் பண்ணாங்க சார்? நீங்கள் தான் பண்ணீங்களா? சூப்பர் சார். அது ஆக்சுவலி சக்தி திருமகன் ஆப்டான வேர்டு விஜய் ஆண்டனி சாருக்கு தான் பொருந்தும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். த ஹோல் இண்டஸ்ட்ரி திஸ் கிரெடிட் அவார்ட் இட்ஸ் கோஸ் டு ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி விஜய் ஆண்டனி சார். அண்ட் என்ன சொல்கிறதுன்னா, எங்கேயோ நீங்கள் நாகர்கோயிலில் படித்து வளர்ந்து சென்னைக்கு தமிழ் அந்த இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்டு, அது எப்படி சார்? அது நீங்கள் சவுண்ட் இன்ஜினியராக இருந்து அடுத்தது அப்படியே ஒரு ஆக்டராகி, மியூசிக் டைரக்டராகி, அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுக்குறீங்க தெரியுமா சார்? இதில் எவ்வளோ பேரோட லைஃப் அடங்கியிருக்கு தெரியுமா? எங்கெங்கேயோ இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒளியேற்றி வச்சிட்ருக்கிறீங்க. நீங்கள் இது நிறைய பண்ணணும். இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இது சந்தோஷத்தை கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்குறப்ப இந்த சூப்பர் குட் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன், அந்த கம்பெனிலேருந்து மூவிஸ் வர்றப்பெல்லாம் நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய் பார்ப்போம். அது ஒரு ஸ்பெஷலான மூவியாக இருக்கும். சூப்பர் குட் ஃபில்ம்ஸ், ஆர்பி சௌத்ரி சாரோட படம் வெளி வந்தாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிறைய படம் சொல்லலாம், சொல்லாமலே அந்த மாதிரி அவர் சார் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் புது புது டைரக்டர்ஸ். அதுக்கு அடுத்தது நான் உங்களுடைய பேனராக தான் சார் அதை பார்க்குறேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் அப்படின்றது நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகுது, நிறைய டேரக்டர்ஸ் உருவாகிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் உருவாகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் தயாரிப்பாளர்கள் இந்த ஸ்டார் காஸ்ட் போட்டால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், இந்த டேரக்டரை போட்டால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு இருக்கிற அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் எட்ரா வண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேரக்டரை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் டு யூ விஜய் ஆண்டனி சார். சீரியஸ்லி இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற அவங்க சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் இது அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அது கொடுக்குற சந்தோஷம், அது அவங்களோட வாழ்க்கை. அண்ட் நிறைய ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. சீரியஸ்லி யூ போத் ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். அண்ட் நீங்கள் எப்பவுமே சாருக்கு லைஃப் லாங் கடமைப்பட்டிருக்கணும். பிகாஸ் விஜய் ஆண்டனி சாரோடைய பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது யுவர் பிளெஸ்ஸிங் சார். நான் ஹீரோயினாக பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் கேரக்டராக நான் நிறைய படம் பண்ணணும். அண்ட் சார் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பாஸ்ட் என்ன, ஹிஸ்ட்ரி என்ன, சரித்திரம் என்னன்னு தெரிஞ்சு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் போடுறா பார்க்கலாம், வரட்டுண்டா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுல வள்ளல் எங்கள் விஜய் ஆண்டனி சார். ஸோ இந்த மாதிரி மனசு எவ்வளோ பேருக்கு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில்? ஸோ அது எல்லாத்துக்குமே விதிவிலக்காக இருக்குது எங்கள் விஜய் ஆண்டனி சார் தான். சார் உங்ககிட்ட ஜென்டில்மேன், ஹம்பிள்னஸ் அண்ட் சக்ஸஸ் உங்கள் கூடவே பிறந்தது சார். ஸோ இது எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் யோர் ஜில் ஜில் சாங் நீங்கள் சூப்பராக பண்ணீங்க சார். எனக்கு உங்களுடைய நக சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முருகர் சாங் அந்த எப்படி சக்ஸஸாக ஓடிச்சோ, இந்த சாங்கும் அதே ஹிட் அண்ட் அதே சக்ஸஸ் கொடுக்கும். யூ ஜஸ்ட் நோட் மை வேர்ட், திஸ் சாங் வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் இன் திஸ் மூவி. அண்ட் யோர் மியூசிக் வாஸ் ஆசம் சார் இன் திஸ் மூவி. அண்ட் அடுத்த ஒரு சிங்கர் உருவாயிருக்காரு விஜய் ஆண்டனி சார் மூலியமாக. தேங்க்யூ சார். இப்படி நீங்கள் பல பேரை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் ஒரு தாயா, தந்தையா எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி திருமகன் இது ரியலாகவே ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் 25th, 50th, 100 நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே போனோம் சார். தேங்க்யூ ஸோ மச் மேடம். சூப்பர். நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, எங்களுக்கு இன்னைக்கு தான் மேம் தெரியும். அவங்க சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இவ்வளோ டைலாக் இல்லை அவங்களுக்கு, அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. எனக்கே பதட்டம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டேஜ் அவங்க எடுத்துப்பாங்களோ, தொகுப்பாளராக மாறிடுவாங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா பண்றாங்க. ஆமா சூப்பர் மேம். மனசுல இருக்கிறது சொல்லணும். அண்ட் சசி சார்,
சார் அவங்கள்ட்ட சொல்லணும் சார், விஜய் ஆண்டனி சாரோடைய ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பிச்சைக்காரன்ன்ற ஒரு சக்ஸஸ் மூவி அவர் லைஃப்பில் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.